எதிர்த்து களமாடினால் நமக்கு அவர்கள் வைக்கக்கூடிய பேர் என்ன? கொத்தடிமை. We are proud கொத்தூஸ். என்ன கொத்தூஸ்? முட்டை கொத்தா, சிக்கன் கொத்தா, இல்ல மட்டன் கொத்தா, இல்ல பீஃப் கொத்தா, இல்ல என்ன வெறும் புரோட்டா கொத்தா? என்ன கொத்து? கொத்துல என்ன கொத்து? கொத்தா பெரிய முந்திரி கொத்து. உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் கொத்தடிமைகள் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் நாங்கள் கொத்தடிமை என்றால் ஆமாம் கொத்தடிமை. ஆமா, கேள்வி கேட்டு அப்படி அறுத்து தள்ளிட்டாரு இவரு. பிடிங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். அதாவது அடிமையா இருப்பதையே ஒருத்தன் சுகம் காண்கிறான், கொத்தடிமையா இருக்கதே ஒருத்தன் பெருமையா நினைக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாருங்க. படித்த இளைஞன் ஒருத்தன் என் ப்ரௌடு கொத்தூஸ் அப்படிங்கிறான், ப்ரௌடு கொத்தடிமை. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. திமுக தோல்வியில இருக்கிறப்பதாண்டா ஒவ்வொரு தொண்டனும் நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் சூடாய் களத்துல இருந்து டெரியோடு மேல வருவான்டா. அன்னைக்கு இருக்குடா 50-60 இருக்கிற திமுக காரன பாப்பீங்களா நீங்க? வருவானே அப்படியே உங்க ஐயாவை பார்த்த மாதிரியே இருக்குடா. அந்த வீரம் அந்த கம்பீரம் அப்படியே இருக்குடா. பரம்பரா நீ 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 10,000 கோடின்னு அவன் கொள்ளையடிச்சுன்னு போவான். நீ இங்க உட்காந்துக்கிட்டு நாங்க கொத்தடிமை தான்டா, நாங்க 200 ரூபாய் ஊப்பி தான்டா, இதாண்டா திமுக. திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. நீ இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான். 50-60 இருக்கிற திமுக காரன பாப்பீங்களா நீங்க? ஏய், வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம்டா திமுக. டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். சொல்றேங்க, நீ வாழடி வாழையும் கிடையாது, ஆலமரம் கிடையாது. நீ என்ன அப்படின்னா, நீ இந்த மாநாட்டுக்கு வச்சிருக்காம பாருங்க வாழை மரம், வரவேற்புக்கு வச்சிருக்காம பாருங்க, அத குலையோட அப்படியே குதறிட்டு எடுத்துன்னு போறானுங்க பாருங்க, அதுதான் நீ. ஜென்சி பட்டாளமே முழுக்க முழுக்க வீட்டில இருந்து ஓடி போய் தேனாம்பேட்டையில் அடைக்கலம் புகுந்ததுக்கான முக்கியமான ரீசன் சமீபத்துல ஜென்சி 200 ரூபாய், அதான் ரீசன். ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. 1000 ரூபாய் விழுந்தா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன். இந்த ஜெனரேஷன் 2K 3K அப்படிங்கிறாங்க அந்த பணத்தை கூட. என்ன நடந்தாலும் 200 தான். ஐயோ, கொத்தடிமை கொத்தடிமை சொல்றது பழைய ஃபேஷனுங்க. கொத்து கொத்து அப்படின்னு சொல்றது புது ஃபேஷன். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு நல்லா கேக்குதானா? மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணணும்னு என் தலைவன் கலைஞர்கள் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா. ஒரு பேச்சு சொன்னா என்ன அங்க வர சொல்றது பதறி போயிட்டுல. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்பா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். அவன் பாருங்க அந்த வளர்ந்து கட்டவன் இருக்கான் பாருங்க, யார் டிஆர்பி ராஜா, அந்த பொறுக்கி அங்க இருந்து பேசுறான், திமுகக்குன்னா திமுர் இருக்குண்டான்னு. திருடனுக்கு திமுர் இருக்கிறது பெரிய பெருமையா? திருட்டுல என்னங்க திமுர் இருக்கு? அதான் சொல்றேன், பொத்திட்டு செய்ய வேண்டிய வேலை தானே. அதை என்னைக்கு பொத்திட்டு செஞ்சுக்காம அவன் தான் திறந்த வழியில செய்யறானே. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. உள்ளாட்சி தேர்தல்ல திமுக அடையிற வெற்றியை பார்த்து இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு அல்லு சில்லுகள்லாம் வேற சேதறிட்டு இருப்பாங்க. சோ மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் வெற்றியும் அடையிறது மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறா. அன்னைக்கு நைட்டு போன் எடுக்கிறேன், 6 மணிக்கு போன் எடுத்து பாக்குறேன், இன்ஸ்டாகிராம் போறேன், ரெக்வஸ்ட் ஓபன் பண்றேன், 5 மெசேஜ், bro I want to join DMK bro I want to join DMK bro I want to join DMK bro. ஏய், வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம்டா திமுக. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு
தெளிவா நடந்துக்குவாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியை தடுத்துடலாங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க எத்தனையோ சதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் நானுங்க நிகழ்ச்சிக்கு வேற வேற கட்சிக்காரங்க வந்து கலவரம் பண்றோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் வருது. யார் அவங்க தடுக்கிறது வளர்ச்சியை? அது யாருங்க? நான் 2 பேரு அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க. இப்ப சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒன்று பண்ணிட்டு இருப்பான். திமுகவை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. இந்த கொம்பனாலையும் அழிக்க முன்னையாரா அழிக்க போறாங்க. கர்ப்பாம்பூச்சி கூட தான் அழிக்க முடியாது. என்ன இப்போ எங்கிருந்து வரீங்க நீங்களா? தமிழ்நாட்டின் தோல்வி. தமிழ்நாட்டின் என்ன தோல்வி? நீ நக்கிட்டு போனோம்னா அது எங்க தோல்வியா? நீ விக்கிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் நான் கேக்குறேன். நீ வந்து போகணும்ன்றத நாங்க எல்லாருமே சொன்னது ஒட்டுமொத்தமா. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இப்போ அது எங்க தோழர் சொன்ன மாதிரி அம்சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா ஃபேக் ஐடிஸ் கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு நிறைய திட்டுறாங்க, கெட்ட வார்த்தை யூஸ் பண்றாங்க, அபியூசிவ் லாங்குவேஜஸ் யூஸ் பண்றாங்க. கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. அந்த மாதிரி இதுக்கு அப்புறமா வர அம்சாக்களுக்கு செக்ஷன் என்னன்னு மட்டும் சொல்லிருங்க சார், தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருக்குமே. டெஃபினட்டா 66 ஆஃப் ஐடி ஆக்ட்ல பனிஷபிள். எத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட் சார்? 5 இயர்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. 5 இயர்ஸ் பனிஷ்மெண்ட். மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஆனால் உன்னை வீட்டுக்கு அனுப்பியது நீ ஏதோ பெரிய அப்படியே தேனாரும் பாலாரம் ஓடிட்டு இருந்த மாதிரியும் அதை வந்து மக்கள் எல்லாம் புறக்கணித்து அப்படியே கவர்ச்சி விழுந்து விட்ட மாதிரி ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அசிங்கமா கெட்ட வார்த்தையில சொன்னா ஒரு கருணாநிதியும் கிடையாது. அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுறாரு. முடுங்க. நீ எங்க மேடையில வந்து நாங்க கொத்தடிமைகள் தான்டா, நாங்க 200 ரூபாய் ஊப்பி தான்டா. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். இதுக்கு எதுக்குடா கூட்டம் போடுறீங்க? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. நானும் ஜென்சி நானும் இன்ஸ்டாகிராம்ல வருவேன். அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த போட்டண்டா மண்ட பூரம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. வாரு பூரா பென்ஷன் குரூப். இந்த போ இந்த கும்பல் வந்து பண்ற அட்டகாசம் இருக்கு பாருங்க. கடந்த 2 வாரங்களாக இவங்க பண்ற அட்டகாசம் இருக்கு பாருங்க. கொடுமை தாங்க முடியுது. ஏண்டா இது நான் கரக டிப்ரஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். இங்க வர்றா. ஏய், அதேடா எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்க. எந்திரிச்சு போடா முதல்ல. எனக்கு ஏன்டா அனுப்புறாத? ஆட்சியில இல்லாத போதுதான் திமுக காரன் யாருன்னு தெரியுமா? அப்ப ஆட்சியில் இருக்கும்போது திமுக காரன் யாருன்னு தெரியாதா? ஆட்சியில் இருக்கும்போது ஆத்துமூல கொள்ளையடிக்கிறது, கனிமூலத்தை கொள்ளையடிக்கிறது, கமிஷன் வாங்குறது, கரப்ஷன் பண்றது, கலெக்ஷன் பண்றது, ஏத்து பேச எல்லாரையும் திட்டுறது, கேவலப்படுத்துறது. இவருக்கு இதான் வேலை. இன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்லுது, நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்டாலே தாவேக்கா ஆபாசமா பேசுறாங்க, நம்ம குடும்பத்தை இழிவுபடுத்துறாங்க, ரொம்ப அநாகரிகம் பண்றாங்க. இதைத்தானே நீங்க எங்களுக்கு பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க என் மீது நடத்தாத தாக்குதலா, சீமான் மீது நடத்தாத தாக்குதலா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி.